சம்மரில் டேன் ஆகக்கூடாதுன்னு சன்ஸ்க்ரீன் போட்டால் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் தான் டேனே ஆகுது. இல்லை புரியல, இது ஏன் நடக்குது, இதிலேருந்து எப்படி உங்களால் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சன்ஸ்க்ரீன் சம்மரோ வின்டரோ நம்ம த்ரூ அவுட் த இயர் போட்டு தான் ஆகணும். சம்மரில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப ஹை ஹியூமிட் கிளைமேட்ஸில் இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா நம்மளோட இந்த UVA ப்ளஸ் UVB ரேஸ் ரெண்டுமே இப்போது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ரொம்ப பிக்காக இருக்கும். ஸோ தேர் வில் பி a lot of other damages rather than just tanning மட்டுங்க. நிறைய பேருக்கு சன் அலர்ஜியே வரும், பொறியாக வர்றது, வெயில் பட்டாலே ரொம்ப எரிய ஆரம்பிக்கிறது, ரெட்டாக ஆகுறது, இது எல்லாமே சன் ரியாக்ஷன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் தேவை டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் பேரியர், இல்லைனா உங்கள் ஸ்கின் பேரியர் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடும். அதர்வைஸ் டேன் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம். அதாவது இந்த டேன் அப்படின்னா சும்மா நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்து டேன் ஆகும் அப்படின்னா, இப்போல்லாம் 5 நிமிஷம்லேயே நம்ம டேன் ஆகிடுவோம். தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் தட் கேன் ஹேப்பன் பீக் சம்மர்ஸில். First of all, the protection is majorly not just for pigmentation control and the rest. It's also to protect your skin oda barrier function, which is very important. So, நீங்க sunscreen choose பண்ணும்போது broad spectrum choose பண்ணணும். UVA ல இருந்தும் protect பண்ணணும், UVB ல இருந்தும் protect பண்ணணும், blue light ல இருந்தும் protect பண்ணணும், infrared rays ல இருந்தும் protect பண்ணணும், visible light ல இருந்தும் protect பண்ணணும். இது எல்லாமே எப்போ கிடைக்கும்? ஒரு broad spectrum sunscreen choose பண்ணும்போது கிடைக்கும். நான் வெயிலே எனக்கு படுறதில்லை, நான் ஆட்டோவில் தான் போகிறேன், நான் பஸ்ஸில் தான் போகிறேன், ஒரு காரில் தான் போகிறேன், கேபில் தான் போகிறேன் அப்படின்னா இது எல்லா வழியாகவும் நம்மளுக்கு வெயில் வரும். UVA ரேஸ் உள்ளே பெனிட்ரேட் ஆகும், UVB மட்டும்தான் ஃபில்டர் ஆஃப் ஆகும். இதுலேயும் ஆட்டோலாம் போனீங்க UVA வரும், UVBயும் தான் வரும். ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரொடெக்ஷன். ஸோ யூ வில் நீட் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். எங்கே அப்ளை பண்ணணுங்கிறது யோர் சாய்ஸு. ஃபேஸு, நெக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹேண்ட்ஸுக்கோ எனக்கு வேணும், ஃபீட்டுக்கோ வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கார்டிங்லி யூ கேன் சூஸ் அண்ட் அப்ளை. சரி, இதெல்லாம் ஓகே, ஆனால் எனக்கு சன்ஸ்க்ரீன் போட்டால் ரொம்ப டல்லாக காமிக்குது. The reason is again humidity and sweatங்க. நம்ம இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனில் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்திலேயே ஈஸியாக ஸ்வெட் ஆகிடும், சீபமும் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், விச் இஸ் த ஆயில். அதனாலே நம்மளுக்கு ரொம்ப டல்லாக நம்ம முகம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடாமல் இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நடக்கும், சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் நடக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேயரிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சன்ஸ்க்ரீன் எப்படியோ மார்னிங்கில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன் வித் மாய்ஸ்சரைசர் இன்பில்ட் இன் இட். ஸோ மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்ஸுமே அதுவே கொடுத்துரும் உங்களுக்கு. இஃப் யூ ஹாவ் அ வெரி ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அப்படி இருக்குன்னா தென் யூ கேன் யூஸ் அ ஜெல் பேஸ்ட் ஃபார்முலேஷன் சன்ஸ்க்ரீன். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வேணால் சிலிகான் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சிலிகான் சன்ஸ்க்ரீன் கிரேயாக காமிக்கும், சில பேருக்கு ஜெல் ஃபார்முலேஷன்ஸ், லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ், வாட்டர் பேஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ் கிரேயாக காமிக்கும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? போட்டால் தான் தெரியும். உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா அதுக்கு மாறிக்கோங்க. இது ரெண்டும் செட் ஆகலைன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீனுக்கு மாறிக்கோங்க, விச் இஸ் ஈவன் பெட்டர். நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபேஸுக்கு நார்மல் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மினிமலாக கொஞ்சம் டிண்டட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு லிட்ரலி ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு மை ஸ்கின் வில் நாட் ஈவன் லுக் டல், இட் வில் ஆக்சுவலி லுக் வெரி நீட் அண்ட் க்ளீன். ரெண்டாவது, சன்ஸ்க்ரீனோட ரீஅப்ளிகேஷன். அகெயின் எல்லாருமே காமனாக கேட்குற கொஸ்டின் இதுதான். இப்போது நம்மளுக்கு நிறைய நியூ ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு. நியூ ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறது த ஃபில்டர்ஸ் தட் இஸ் பீன் யூஸ்ட் ஆர் மாடர்ன் ஃபில்டர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ரீஅப்ளிகேஷன் 2 hours ஒன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் அவுட் இன் த சன் ஃபார் த்ரூ அவுட் த டே, காலையில் ஒரு தடவை, ஆஃப்டர்நூன் ஒரு தடவை, அட்லீஸ்ட் ட்வைஸ் ரீஅப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் சும்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன், ரொம்ப வெயில் எனக்கு உள்ளே வராது அப்படின்ற பட்சத்தில் ஒன்ஸ் அ டே இஸ் இனஃப். இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு தடவை சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ரீஅப்ளை த சன்ஸ்க்ரீன். அப்படியே ஸ்கின் பேராக இருக்க வேண்டாம். காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போகிறேன், அப்போ நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணுமா? கண்டிப்பாக எஸ், யூ ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன். ஆனால் ரொம்ப ஸ்வெட் ஆகுதே அப்படின்னா யூ கேன் யூஸ் ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் ஆர் ஸ்வெட் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன். ஸோ இப்போ இருக்குது, விச் இஸ் அகெயின் லைக் த சிலிகான் பேஸ் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ ஜிங்க் ஆக்சைட் பேஸ் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். என்ன கொஞ்சம் போட்டால் வெள்ளையாக தெரியும், பட் ஃபார் தட் டைம் பீரியட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீசனில் ஸ்விம்மிங் போகிறவங்க எல்லாருமே ஜிங்க் ஆக்சைட் பேஸ் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.
see, சன்ஸ்க்ரீனில் ஃபிசிக்கல் பிளாக்கரா கெமிக்கல் பிளாக்கராங்கிறது இட்ஸ் அப் டு யோர் சாய்ஸ். அகெயின் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, லாக்டேட்டிங், அதெல்லாம் பொறுத்து. அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஜ் ஆஃப் ஃபார் ஹூம் யூ கோயிங் டு யூஸ் சன்ஸ்க்ரீன். நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி ஸ்டிக் வித் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, இது ரெண்டுமே இமீடியட் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இமீடியட்டாக வெளில போகலாம். த ஒன்லி டவுன் சைடு இஸ் த ஒயிட் காஸ்ட். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னும் போது இப்போலாம் நியூவர் ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது, விச் இஸ் லைக் டின்சாப் பெஸ்ட், டின்சாப் எம், யுவனைல் T150 அண்ட் யுவனைல் A+. இது எல்லாமே நியூவர் ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன்ஸ், சேஃபர் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இருக்கிற சன்ஸ்க்ரீனாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜராக வி ஆல் ஃபாலோ இன்டு எதர் காம்பினேஷன் ஆர் ஆயிலி ஸ்கின்னுங்க. நம்மளுக்கு வந்து டூ ட்ரை ஸ்கின் வந்து யூஸ்வலி அபவ் 40-45 இயர்ஸ் பார்ப்போம், ஆர் பெரியர் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக் வித் அ வாட்டர் பேஸ்ட் ஃபார்முலேஷன். இது வந்து நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகுது கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்முலேஷன். சில பேருக்கு சிலிகான் பேஸ்ட் ஃபார்முலேஷன் ஒர்க்ஸ், பட் ஒரே டவுன் சைட் ஆஃப் சிலிகான் பேஸஸ் சில பேருக்கு ஆக்னியும் நிறைய வருது. அப்படி எனக்கு ஆக்னி வரல, எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா தென் ஸ்டிக் வித் இட். ஆனால் எனக்கு ஆக்னி வருது அப்படின்னா தென் ஸ்விட்ச் டு அ வாட்டர் பேஸ்ட் ஃபார்முலேஷன். சிலிகான் பேஸ்ட் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ டபுள் கிளென்ஸ் டு ப்ராப்பர்லி ரிமூவ் இட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கின். அண்ட் அதே மாதிரி டியூவல் சன்ஸ்க்ரீன், பேஸ் லேயர் ஒரு சன்ஸ்க்ரீன் அண்ட் டிண்டட் சன்ஸ்க்ரீனா ப்ளீஸ் டபுள் கிளென்ஸ். அப்போ தான் அது ப்ராப்பராக வெளியில் வரப்போகுது. டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன் மட்டும் பத்தாது. சன்ஸ்க்ரீன் இஸ் ஒன் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு ரொம்ப டேன் ஆகும், உங்களுக்கு ரொம்ப சன் அலர்ஜி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஃபுல்லி கவர் யுவர் ஹேண்ட்ஸ், யுவர் ஃபேஸ் whenever you step out. நம்மளுக்கு வந்து இப்போ அமேசான்ல எல்லாமே வந்துட்டு நிறைய யூவி ப்ரொடெக்டட் க்ளவ்ஸு, மாஸ்க்ஸ், ஸ்கார்ஃப்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் டு give extra protection to the skin. And also நீங்கள் எவ்வளோ நல்லா உங்கள் ஸ்கின்னை நைட் ரிப்பேர் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நைட் ரிப்பேர் அப்படின்னும் போது ஒன்று ரிப்பேரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறது லைக் செரமைட்ஸ், பெப்டைட்ஸ், நியாசினமைட், ட்ரினாக்சமிக் ஆசிட், இந்த மாதிரி ரிப்பேரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது. ஒரு 7 o'clock சாப்பிட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு 8 o'clock முன்னாடி ஃபினிஷ் யோர் டின்னர். த லேட் யூ ஈட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஸ்கின் ரொம்ப லேட்டாக தயாராகும் ரெடி ஆகுறதுக்கு. ரெண்டாவது எத்தனை மணிக்கு தூங்குறீங்க. யோர் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் peaks around 11 to 12. So sleep by 10-10:30, maximum 11. 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்குனீங்கன்னா மெலட்டோனின் ஒழுங்காக சுரக்காது, உங்களோட பாடியும் ஹீல் ஆகாது. ஸோ நீங்கள் அப்போ என்ன க்ரீம் போட்டிருந்தாலும் அது அந்த அளவுக்கு வேலை செய்ய போகிறது கிடையாது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஸ்லீப் ஆன் டைம். பட் திஸ் இஸ் ஹவு மை ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் ஆர், என்னோட ஒர்க்கிங் டைம் இது அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். மேக் ஷூர் தட் யூ டூ யுவர் ஸ்கின் கேர் ப்ராப்பர்லி. அட்லீஸ்ட் ஈட் யுவர் டின்னர் பிஃபோர் 8 o'clock and then sit work. இன் பிட்வீன் நிறைய நட்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், தண்ணி அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் ப்ராப்ளம். அண்ட் அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குற ஹவர்ஸ் மினிமம் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேக் ஷூர் யூ இன்க்ளூட் லாட் ஆஃப் பெரிஸ். நம்மளுக்கு இப்போதைக்கு நெல்லிக்காய் பெஸ்ட் பெரி டு ஆட். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இஸ் ஆல்சோ ஓகே. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிட்ருங்க. அதுவுமே சீசனல் பழமாக இருக்கட்டும். பெட்டர் டு ஹேட் சீசனல் ஃப்ரூட்ஸ் இந்த டயட். தண்ணி 3 liters ஆகுது குடிச்சிருங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் போடுறதுனால என் முகம் டல்லாக இருக்குது, அதனால நான் சன்ஸ்க்ரீன் போடலங்கிற எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுக்காதீங்க. சன்ஸ்க்ரீன் போடுறதுனால முகம் டல்லாக இருக்குன்னா உங்களுக்கு டல்லாக காமிக்காத சன்ஸ்க்ரீன் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பட் மேக் ஷூர் தட் யூ யூஸ் அ சன்ஸ்க்ரீன் பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீம் தட் யூ ஹாவ் டு யூஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ குட் ஸ்கின் and you want to do a proper skincare journey அப்படின்னு நினச்சிங்கன்னா. மிச்சது எல்லாத்தையும் போடுறேன் ஆனால் சன்ஸ்க்ரீன் மட்டும் போடலைன்னா சாரிங்க, உங்கள் ஸ்கின் டோட்டல் டேமேஜ் அடக்கம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய ஸ்கின் அண்ட் ஹேரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.